இப்போ எக்ஸசைஸ் 3.1ல 5ல செகண்ட் சப்டிவிஷன்ல இந்த சம் பார்க்க போறோம். 5ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துட்டு வாங்க. சரியா? ஸோ வழக்கம் போல தான். இதுக்கு முன்னாடி என்னன்னா இங்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு பிராக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ரெண்டுமே பிராக்கெட் கொடுத்துருந்தா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? இதே மெத்தட் தான் 5ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும். ஓகே ரைட். இப்போ அது எப்படி பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. அது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம்? எனக்கு y ஸ்கொயர். இந்த y ஸ்கொயரை இந்த பிராக்கெட் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. 2y ஸ்கொயர் பிளஸ் 3y. அடுத்தது இந்த -4 அதை இந்த பிராக்கெட் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே. ஸோ எப்படி பண்ணலாம்? y ஸ்கொயர் 2y ஸ்கொயர் இதையும் பிளஸ் y ஸ்கொயர் 3y மல்டிப்ளை பண்ணியாச்சா? அடுத்தது இத -4 நடுவில் பிளஸ் போட்டுக்கோங்க. சரி, பிளஸ் -4 2y ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்தது பிளஸ் -4 3y கூட மல்டிப்ளை பண்ணுங்க. நல்லா கவனிப்பா, இந்த இடத்துல நான் என்ன சைன் போட்டேன்? பிளஸ் போட்டேன். நீங்க டைரக்டா -4ன்னு போடாதீங்க. பிளஸ் போட்டு அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் எந்த சைன் எது இல்லைன்னா பிளஸ்ன்னு போட்டுக்கோங்க நீங்களே. ஓகேவா? ஒரு ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது நடுவுல பிளஸ் தான் இருக்கணும். இது கிளியரா நீங்க நோட் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் நீங்க உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. ரைட். இப்ப பாருங்க, இப்போ y ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பரும் இல்ல பிளஸும் இல்ல. அப்ப நான் என்னன்னு எடுத்துக்கணும்? சைன் எதுவும் இல்லைன்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும், நம்பர் எதுவும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். இப்ப இந்த 2y ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கணும்? பிளஸ். இதுக்கு முன்னாடி என்னன்னு எடுத்துக்கணும்? +1. இதுக்கு முன்னாடி சைன் தானே இல்லை, ஸோ அப்போ பிளஸ். இப்போ இதுக்கு முன்னாடி பிளஸ், இதுக்கு முன்னாடி பிளஸ். இது புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு சைன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சைன் என்ன? பிளஸ் பிளஸ். அடுத்தது நம்பர் என்ன? 1 2. வேரியபிள்ஸ் என்ன? y ஸ்கொயர் y ஸ்கொயர். இது புரியுதா புரியலையா? சரி, புரியலன்னா இப்ப இதை நோட் பண்ணுங்க. இப்ப அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சைன். இந்த டேர்முக்கு மட்டும் ரெண்டு டேர்ம் இருக்கா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இதோட சைன் என்ன? பிளஸ் பிளஸ். அடுத்தது நம்பர் என்ன? 1 3. அடுத்தது வேரியபிள்ஸ் என்ன? y ஸ்கொயர் y. இப்ப புரியுதா? சரி, இல்லைன்னா கூட இப்ப இது பாருங்க. இப்ப அடுத்து இங்க பிளஸ் இருக்கு. சைன் என்ன? இந்த 4க்கு முன்னாடி இருக்க சைன் மைனஸ், இந்த 2y ஸ்கொயருக்கு இருக்கிற சைன் பிளஸ். அப்ப ஃபர்ஸ்ட் சைனை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்தது நம்பர் என்ன இருக்கு? 4 2. -4ன்னு எழுதிடக்கூடாது, ஏன்னா சைனை நான் ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்க இருக்கு. ஸோ நம்பர்ஸ் மட்டும் தான். ஸோ y ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு, ஏன்னா 4க்கு பக்கத்துல எந்த வேரியபிளும் இல்லை. அடுத்தது பிளஸ். சைன் என்ன? மைனஸ் பிளஸ். ஸோ 4 3. வேரியபிள் என்ன? y மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 1 × 2 2. மொத்தமா எத்தனை y இருக்கு? 2y. இது 4y இருக்கு. இங்க 2 இங்க 2. ஸோ y to the power 4 அப்படின்னு போடுங்க. அடுத்தது இந்த பிளஸ். ஸோ பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. பிளஸ் இருந்துச்சுன்னா நீங்க போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை இது மைனஸ்னு வந்துச்சுன்னா நீங்க போடணும். ஓகேவா? எப்படின்னு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அது மைனஸ் தான் வரும். இந்த இடத்துல மைனஸ் வரும். சரி, வெயிட் பண்ணுங்க, பாருங்க. பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் நீங்க போட தேவையில்லை. 1 × 3 3. இங்க 2y இங்க 1y. ஸோ y கியூப். அடுத்தது இந்த பிளஸ். இப்போ நல்லா கவனிங்க, மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். அப்போ அந்த மைனஸை போட வேண்டும். 4 × 2 8. y ஸ்கொயர் தான் இருக்கு, அதை அப்படியே y ஸ்கொயர்னு போட்டுரும். அடுத்தது பிளஸ். இப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், அப்போ அதை போடணும். 4 3s are 12. ஸோ y. புரிஞ்சுதா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? அவ்வளோதான்ப்பா, சால்வ் பண்ணியாச்சு. ஸோ பிளஸ் 2y to the power 4 பிளஸ் 3y to the power cube
இப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 8y² பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 12y. இது புரியுதா? கிளியரா இருக்கா? டவுட் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. அப்போதான் அதோட நுவான்சஸ்லாம் புரியும். நுவான்சஸ்னா அதுல என்னென்ன மாத்தணும், பிளஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், அதை எப்படி டீல் பண்ணணும், பிளஸ்ன்னு வந்தா போடணுமா, மைனஸ்னு வந்தா போடணுமா, இது எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரியா? தேங்க்யூ.